Hi guys, welcome back to my channel Views of Chippy. So first time in channel பார்க்குறீங்கன்னா don't forget to like, share and subscribe to my channel. So இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் கேரளா ட்ரிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி, அங்கே என்ன நடக்கணும், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, ஸோ நம்ம எப்படிலாம் போகணும் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்ட் 2 இக்கரக்கொட்டியூரில் இருந்து நம்மளுக்கு வந்துட்டு வாள் எல்லாமே கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டோம். இதில் வந்துட்டு எதுவுமே ஓப்பனாலாம் இருக்காது. சும்மா நம்ம போய் ஒரு கோயிலை ஒரு சுற்றினிட்டு வெளில வந்தால் போதும், அவ்வளோதான். பெருசாக இங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு சாமியோட உருவம் எதுவுமே இருக்காது. அங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம சாமி கும்பிட்டு 8:30க்கு நாங்கள் ஸ்ரீ மிருதங்க சைரேஸ்வரி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமன் இருக்காங்கள்ல, அவங்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இருக்க 108 துர்கை கோயிலில் இதுவும் ஒரு கோயில் அப்படிங்கிறாங்க. இந்த சாமி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஐஸ்வர்யமாக காட்சி கொடுப்பாங்க, ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 கையில் வந்துட்டு 4 கையில் உருவெடுக்கிறாங்க. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கை இடுப்பில் இருக்கும், இன்னொரு கை வந்துட்டு வர பக்தர்களை வந்துட்டு ஆசீர்வதிப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட இது. ரொம்ப ஒரு ஜொலிப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பார்த்தாலே ஒரு இது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் வந்துட்டு அந்த சைடு போனீங்க அப்படின்னா போய் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் ஸ்ரீ பரசனிக்கடவு முத்தப்பன் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போனோம். இது நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி மத்தியானம். ஸோ இந்த கோயில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போகணும். போகிற வெளில பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கடைகள் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வெளியில் விடாதீங்க, நீங்கள் போய் உள்ளே கூட விட்டுக்கலாம். அங்கே ஸ்பேஸ் இருக்கும். மைபி உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வெளில விட்டால் இருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு அர்ச்சனை சீட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட போனோம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே கால், கை, மூஞ்சி இதெல்லாமே கழுவுனதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நம்ம வந்துட்டு சாமி கும்பிடணும். ஏன்னா நம்மளால் அந்த கோயிலில் எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை வரவங்க எல்லாருமே இங்கே கை காலில் கழுவுனதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க. சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் அன்னதானம் இங்கே தான் சாப்பிட்டோம். ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக 2 சைடுமே க்யூ தனித்தனியாக போகுது. ஸோ நம்ம அப்படியே லைனில் மேலே போனோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு சுற்று 2 சுற்று போகிற மாதிரி இருக்கும். போனதுக்கப்புறம் தான் நம்ம இது போக முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா போட்டிங் கூட போய்க்கலாம். அங்கே போட்டிங் கூட இப்போ நல்லா போட்டிங் ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த சைடில் வந்துட்டு கவுண்டர் இருக்குது. ஸோ இது அந்த டெம்பிளோட மேலே இருக்க கம்ப்ளீட் லுக்கு. இதுதான் அந்த மேலே இருக்க கோபுரம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுருவாங்க. நம்ம போகும்போது பிளேட்ஸ் இப்படி எடுத்ததுக்கப்புறமா நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு லைனாக ஆளுங்க நிற்பாங்க போடுறதுக்கு. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு, சாம்பார், மோர் குழம்பு, தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்ட பாத்திரம் நம்ம தான் கழுவிட்டு கொண்டு போய் அங்கே வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சுக்கு காப்பியும் இந்த பிரசாதமும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சாமியோட ஃபோட்டோ ஒன்று வாங்கலாம். இந்த சாமி ஃபோட்டோ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கோயில் என்ன போனோம்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரா அப்படிங்கிற ஒரு கோயில். இது வந்து சிவன் கோயில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையிலையும் ஓப்பன் ஆகிருக்கும், ஈவினிங் ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் என்ன, காலையிலையும் சாயந்தரமும் ஜென்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு. லேடிஸ்க்கு எப்போ அலௌடுன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7:10 8:30 மணி வரைக்கும் தான் லேடிஸ்க்கு அலௌடு. அந்த தீபாராதனை முடிச்சக்கப்புறம் 5 மணிலேருந்து ஓப்பன் ஆகிருக்கும் கோயில் சாயந்தரம். அது வரைக்கும் ஜென்ஸுக்கு அலௌடு. தீபாராதனை முடிச்சக்கப்புறம் லேடிஸ்க்கு அலௌடு. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலுமே இந்த டைமிங் பார்த்ததுக்கப்புறம் இந்த டைமிங் வந்துட்டு நீங்கள் எப்படி டைம் கால்குலேட் பண்ணக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போனால் போதும். நம்ம லேடிஸ் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி 5 ரூபா கொடுத்துட்டு ஒரு நெய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அங்கே அது வாங்கினக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். அந்த நெய் கொண்டு போய் சாமியோட நடை இருக்கும், அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துடலாம். அவ்வளோதான் இந்த கோயில். ஸோ இந்த கோயில் வந்துட்டு சிவன் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் எல்லா கோயிலுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ இதெல்லாமே ஒரே நாளில் நாங்கள் போன கோயில். ஸோ பை காய்ஸ், மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை டக்குன்னு மீட் பண்ணுறேன்.